ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அட்டி ரத்த கலரி ஆகிடுச்சு. ஸோ நிஃப்டி 50 வந்து 24,869 பாயிண்ட்ஸில் இருக்குது. 275 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 1.4% அடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி 843 பாயிண்ட்ஸ் காலி, 1.64% அடிச்சிருக்காங்க. 50,629 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் 81,183 பாயிண்ட்ஸாக இருக்குது. 1017 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. 1.24% வந்து சென்செக்ஸும் காலி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு வந்து ஒரு 0.5% அடிச்சிருந்தாங்க. 6,667 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணுங்க. பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு கண்டினியூஸாக 3 days வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இறங்கிட்டே தான் இருக்கு. 7,000 இருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 6,500 கிட்ட வர வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1-2 அப்படின்னு சொல்லி கன்சிடரேஷன் பண்ணுங்க. எந்த ஸ்டாக்லையுமே இப்போதைக்கு பல்க் பையிங் பண்ணிடாதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து அதில் இன்னொரு அப்டேட்டாக வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ஆந்திர பிரதேசில் இருக்கிற அவங்களோட ஏபிஐ ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சேஃப்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அது வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் அதுவும் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து அப்டேட். ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்கு. பட் வந்து ஸ்லோவாக 1-2 கன்சிடரேஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக டாடா மோட்டார்ஸ் இறங்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதுவும் டாடா மோட்டார்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நம்ம தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி ஒரு 1,100 தாண்டி போன ஷேர் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 1,049 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1.5% மேலே அடிச்சிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி 1,040 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மேபி இனி அடுத்த இதுலேயும் இறங்கிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,000 கட் பண்ணி கீழே வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 1,000 கட் பண்ணி கீழே வருதா இல்லை அடுத்தது வந்து 1,100 டச் பண்ணுதான்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரிய முடியாது. பட் இது டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்பிசி என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இது 6th day டவுனில் இருக்குது. ஒரு 1,100 ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து இப்போ 1,040 வரைக்கும் இறங்குனது 1,049 இருக்குது. டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணாதவங்கள இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். டாடா மோட்டார்ஸில் 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி என்னோட நிலைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த கேலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்துருந்துச்சு. அதில் அப்ளை பண்ணியிருந்தேன். என் நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா ஃபண்ட் எல்லாமே அங்கே தூக்கி போட்டேன். சரி ஒரு ஐபிஓ ஒரு லாட்டாவது கிடைக்காதுன்னு ஃபண்ட் எல்லாம் தூக்கி அங்கே போட்டேன். இப்போ அந்த இது வேறு அந்த மெசேஜ் வேணா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஃபண்ட் எல்லாம் இப்போ அங்கே மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வாங்கலான்னு பார்த்தா ஃபண்ட் எல்லாம் இப்போ அங்கே இருக்குது. அந்த ஃபண்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ட் ஆக 3 to 2 days எடுக்கணும்னு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் கிராஷ் ஆன நாள் பார்த்து ஃபண்ட் எல்லாம் அதில் லாக் ஆகி வாங்குறதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிடுச்சு இந்த ஐபிஓ. கடைசியில் பார்த்தா ஐபிஓ நமக்கு அலர்ட் ஆகலை. ஸோ இது வந்து என்னோட நிலைமை இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்பிஐ கார்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி வந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா ரேலி ஆயிடுச்சு. பட் க்ளோசிங் வந்து 4% அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 800 அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. ஸோ கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த எஸ்பிஐ கார்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 913 வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க எஸ்பிஐ கார்டு. இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கார்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அவங்களோட கிரெடிட் காஸ்ட்லாம் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்பிஐ கார்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி குரூப் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட செமிகண்டக்டர் பிஸ்னஸ் அப்டேட் சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. 83,947 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசலுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டவர் செமிகண்டக்டரும் அதானி குரூப்பை சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு தான் இதை பண்ணுறாங்க. ஸோ 83,947 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. 40,000 வேஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வேஃபர் ஸ்டார்ட்ஸ் பர் மந்த்னு சொல்கிறாங்க. இதை வந்து செகண்ட் ஃபேஸில் வந்து 80,000 வேஃபர் ஸ்டார்ட்ஸ் பர் மந்தாட்ட அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க செகண்ட் ஃபேஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி குழுமம் செமிகண்டக்டர் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ் டவரில் வந்து அப்டேட். இண்டஸ் டவர் 6% கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு மட்டுமே 6% காலி. க்ளோசிங் வந்து 4% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 423 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இண்டஸ் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் டு செல் கால் கொடுக்குறாங்க. 350 வச்சு செல் கால் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 423 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இண்டஸ் டவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நண்பர்களே, உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்குன்னு சொல்லுங்க. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5% காலி. உங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த அடி விழுந்த பிறக்கும் ஸோ இவங்க அந்த டிஎன்பி பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 2% மேலே ரேலி இருக்குது. அடுத்தது இவங்க
நாட்கோ ஃபார்மா நம்மளோட ஃபேவரட் ஃபார்மா ஸ்டாக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த HPCL, IOCL, BPCL இந்த மாதிரிப்பட்ட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் இன்னைக்கு பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட பிரைஸை குறைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு. முக்கியமான காரணம் குளோபல் லெவலில் வந்து இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. $70 per பேரல் அந்த ரேஞ்சில் இறங்கி இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸை குறைச்சாகணும். ஏன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ்காரையும் சொல்லுவான், எப்பா ப்ரைஸை குறைப்பா, அங்கே பெட்ரோல் வந்து குறைஞ்சிடுச்சு, நீ இங்கே குறைக்க மாட்டேங்கிறீ அப்படின்பா. ஸோ அதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ரியாக்ட் பண்ணணும். பட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக மாறும். ஸோ அதனால அன்னைக்கு வந்து HPCL, BPCL, IOCL அந்த ஷேர்லாம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோராட்டு மார்க்கெட்டில் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. IOCL பார்க்கும்போது 2.5% மேலே அடிச்சிருந்தாங்க. பட் BPCL எவ்வளோன்னு தெரில கரெக்டாட்டு. பட் இதெல்லாம் அன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து 12% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. 7,205 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இதில் எனக்கு ஹோல்டிங் கிடையாது. பட் நிறைய பேர் ஹோல்டிங் வச்சிருப்பீங்க. ஸோ எதுக்கு இது ரேலி ஆச்சுன்னா எங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 1:2 வந்து போனஸ் ஷேர் வந்து கன்சிடர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹை 12% கிட்ட ரேலியாக இருக்கு. ஒரு ஷேர் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு 2 போனஸ் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட 87th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் இது முடிவு எடுத்திருக்காங்க. செப்டம்பர் 20 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க இந்த 1:2 போனஸுக்கு. ஸோ மோராட்டு இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸுங்கிறது ஒரு சிகரெட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுற அப்டேட் கொடுத்ததுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 12% ரேலியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதை ஹோல்ட் பண்ணுறீங்களோ இன்னைக்கு மட்டுமே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ரீமியம் எனர்ஜிஸ். ஆக்சுவலாக IPO லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 daysல 160% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ப்ரீமியம் எனர்ஜி IPO. ஆக்சுவலி நான் IPO அலர்ட் ஆகும்னு ஐபிஐ விதவிதமாட்டு IPO வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒன்றுமே அலர்ட் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட்டாக இந்த காலா ப்ரிசிஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகலை. ஸோ அது அலர்ட் ஆகட்டும் பிரச்சனை, ஃபண்ட் அங்கே மாட்டி அது ஒரு 2 daysல தான் பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் ஆகும்னு சொல்லி இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ மோராட்டு IPOவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது அலர்ட் ஆகுறதுக்கு இந்த டெக்னிக்காட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஸோ எனக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே விழ மாட்டேங்க IPOவில். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்த சமயத்தில் கூட 9% ரேலியாகி நான் பார்க்கும்போது 1096 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ப்ரீமியம் எனர்ஜிஸ் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஈஸ்மே ட்ரிப்பு. நேற்று தான் சாமி நான் மேலே போனேன், அதுக்கடையில் நீ என்ன இப்படி கீழே தள்ளிட்டே அந்த கதை ஈஸ்மே ட்ரிப்பில். ஸோ நேற்று வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக் பஸ் வந்து மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்சிடரியும் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று போன வேகத்தில் அதே வேகத்தில் வந்து கீழே வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 5.5% மேலே அடிச்சிருக்காங்க அந்த ஈஸ்மே ட்ரிப்பு. 40 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 40.11 rupees அந்த ரேஞ்சுக்கு போனது, அப்புறம் ஒரு 40.50 rupees அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 5.5% காலி ஈஸ்மே ட்ரிப்பு. நான் நேற்றே சொன்னேன் வேல்யூஷன் படி இப்போதைக்கு நமக்கு ஃபேவராக இல்லை, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொன்னேன். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வந்து நமக்கு ஃபேவராக இல்லாத ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி கொடுத்தாலுமே அது ரிஸ்க் தான். இது வந்து ஈஸ்மே ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி IPO வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4000 கோடியிலேருந்து 3500 கோடிக்கான IPOக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து அப்ளை பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான். ஸோ அந்த IPO மேனேஜ் பண்ணுறது JP Morgan, HSBC, ஆக்சிஸ் கேபிட்டல், JM ஃபினான்ஷியல், நொமுரா இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $2 billion to $2.5 billion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 16,000 கோடியிலேருந்து 19,000 கோடி கிட்ட வரும். இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் 12.2% வச்சிருக்காங்க அந்த EV ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல. இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிறது ஓலா எலக்ட்ரிக், TVS மோட்டார், பஜாஜ் ஆட்டோ. இவங்க கம்பெனி வந்து 10.830 ஸ்கூட்டர் விற்றுருக்காங்க. 51% இயர் பேஸில் ரைஸ் ஆயிருக்கு. 12.2% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல ஓலா தான் அதிக அளவில் மார்க்கெட் ஷேர் இருக்கு. 42.4% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்றாங்க. மோராட்டிப்போ ஏத்தர் எனர்ஜி IPO வராங்க. ஆனால் இதில் அதிக அளவில் வந்து ஸ்டேக் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் நல்லா தான் இருக்குது ஏத்தர் எனர்ஜி. ஸோ IPO வரட்டு அந்த டைமில் நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VST இண்டஸ்ட்ரீஸ், இதுவும் ஒரு சிகரெட் பேஸ்ட் கம்பெனி ஸ்டாக் தான், ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்க வந்து இன்னைக்கு 20% கிட்ட ரேலியாக இருந்தாங்க இந்த VST இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி க்ளோசிங் வந்து 18% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த செக்டார்லாம் ஃபோக்கஸ் பண்ணலையோ அந்த செக்டார் ஸ்டாக் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் அவங்க வந்து 1:10 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த எக்ஸ்டேட் இன்னைக்கு, ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 20% கிட்ட ரேலி ஆனது. கடைசியில் க்ளோசிங் 18% க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்லாம் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் இந்த VST இண்டஸ்ட்ரீஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செபியோட சீஃபாக இருக்கிற மாதாபி பூரி புஜ், இவங்களுக்கு எதிராட்டு ஆக்சுவலி இவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு.
ஸோ இதனால வந்து செபியில் இருக்கிற சில ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மார்னிங்கில் வந்து நியூஸில் பார்த்தேன். இவங்களுக்கு மேலே கண்டினியூஸாக சில அப்டேட்ஸ் இந்த ஐசிசிஐ பேங்க் அப்படி இவங்கள ரிலேட் பண்ணி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இவங்களுக்கு எதிராட்டு வரதுனால ஸோ இதுதான் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இன்னைக்கு ஒரு 1.5% அடிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் ஒரு பிளாக் டீல் இன்னைக்கு நடந்திருக்கு. 2.09 மில்லியன் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்கு. ஆக்சுவலி 325 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டுமே 37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 12 மந்த்ஸில் 71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒரு பிளாக் டீல் நடந்ததுனால 2.09 மில்லியன் ஷேர் வந்து கை மாறினதுனால ஒரு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பெக்டார் இது ஒரு எஃப்எம்சிஜி செக்டார் கம்பெனி. இவங்க வந்து QIP லான்ச் பண்ணுறாங்க 400 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஷேருக்கு வந்து 1550 ரூபா ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஸ்ஸஸ் பெக்டாருங்கிறது என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்பான் பிஸ்கட்லாம் விற்கிறாங்கல்ல அந்த கம்பெனி மிஸ்ஸஸ் பெக்டார். இவங்க வந்து QIP மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிஸ்ஸஸ் பெக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ பெயிண்ட்ஸ் இதில் சரியான பிளாக் டீல் இன்னைக்கு ஒன்று நடந்திருக்கு. 25% ஆஃப் ஸ்டேக் வந்து கை மாறி இருக்கு. 1792 கோடி. இதில் 11% வந்து பார்த்தீங்கன்னா பீக் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பிளாக் டீல் 11% வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ 770 கோடி. ஸோ இது வந்து இண்டிகோ பெயிண்ட்ஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு இதில் ஒரு சரியான பிளாக் டீல் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து வோடாஃபோன் ஐடியா இது வந்து இன்னைக்கு 13% மேலே ட்ராப் ஆகிருந்துச்சு. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து செல் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 83% வரைக்கும் இந்த ஷேர் வந்து டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி செல் கால் கொடுத்துருக்காங்க வோடாஃபோன் ஐடியாவுக்கு. இது வந்து வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெராய்ட்ஸ் ஃபார்மால வந்து அப்டேட். இவங்களுக்கு USFDA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இவங்களோட ஒரு ட்ரக்குக்கு தியோபைலன் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ். இது வந்து சிம்டம்ஸ் அண்ட் ரிவர்சிபிள் ஏர்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் அதாவது குரோனிக் ஆஸ்மா அடுத்து வந்து குரோனிக் லங் டிசீசஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ட்ரக்கு வந்து USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெராய்ட்ஸ் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பாரத் ஃபோர்ஜ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நார்த் அமெரிக்கா கிளாசிக் A ட்ரக் ஆர்டர் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலோடன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டில் 13,400 யூனிட்ஸாக இருந்திருக்கு. 2% ஜூலை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சேம் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 16% வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாரத் ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்ல வராங்க. கோல்டெக் குரூப் கூட மேனுஃபேக்சர் அண்ட் சேல் அக்ரிமெண்ட் தான். ஹை பெர்ஃபார்மன்ஸ் அதிசிவ்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த கோல்டெக் குரூப் இவங்களுக்கு கூட தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்ல வராங்க. ஸோ இது மூலமாட்டு பிடிலைட் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இவங்க வந்து இந்த கம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ் அப்டேட் ஆகஸ்ட் மந்த் பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. கிளைண்ட் பேஸ் 26.65 மில்லியன் ஆட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த் ஆன் மந்த் பேஸில் 3%, இயர் பேஸில் 63% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஞ்சலோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் ஆக்சுவலி டைட்டன் ஸ்டாக் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 3742 ரூபா வரைக்கும் போன ஷேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது படத்தில் சொல்லுவாங்களா ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு பட் ஃபினிஷிங் நல்லா இல்லை. அது மாதிரி ஃபினிஷிங் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. 3695 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டன் நேற்று 3% ரேலியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ரேலி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நுவாமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புல்லிஷ் அந்த ரேஞ்சில் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து 26.5% வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4710 ரூபா சொல்லியிருக்காங்க டார்கெட் ப்ரைஸ். இது ஒரு ஷார்ட் டேமுக்கு. லாங் டேமுக்கு ஒரு 12 மந்த்ஸுக்கு வந்து 46% வரைக்கும் இந்த டைட்டன் ஷேர் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டைட்டன் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது நோமா கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.